சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும், அது பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, அதாவது டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களுடைய சோர்ஸில் தான் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 100 கேள்விகள் இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிது. இதை வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு போட்டிருக்கேன். வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். பாருங்கள், பெரியார் பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி வாழ்க்கை சுடுகள். இவர் வந்து பொறுத்த வரைக்கும் 1879 1973 வரைக்கும், அதாவது 1879 1973 வரைக்கும் அவரோட காலம். இவர் பெரியார் வந்து எப்போ பிறந்தார் பார்த்திங்கன்னா 1879 செப்டம்பர் 17 இவர் பிறக்கிறார். இவர் பெரியார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஈரோடு. அடுத்து பாருங்கள், பெரியாரின் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடப்ப நாயக்கர், சின்னத்தாயம்மை, இவங்க தான் வந்து இவருடைய பெற்றோர். அடுத்தது பெரியாரின் முதல் மனைவியோட பேர் என்னங்க, நாகம்மை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கா வெங்கடேசன் ஆத்திர புக்கில் இருக்கிறது, அது கேள்வியை தொகுத்து கொடுத்துருக்காங்க, அந்த கேள்வியில் இருக்கிறது அது. அடுத்தது பெரியார் வந்து காசிக்கு சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1904. அடுத்தது பெரியார் எப்பொழுது ஈரோடு நகர்மன்ற தலைவர் ஆனார் பார்த்திங்கன்னா 1918 வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவர் ஆகிறார். பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1919. என்ன வருஷங்க? பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. பெரியார் தனது எந்த பதவிகளை துறந்து காங்கிரஸில் இணைந்தார்? அது பார்த்திங்கன்னா ஈரோடு நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட 29 பதவிகளை என்ன பண்ணுறாருன்னா துறந்துடுத்து என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் இறைகிறார். அடுத்த கேள்வி பாருங்கள், 9வது கேள்வி. ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை நடத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் 1921 நடத்துகிறார். எந்த வருஷங்க? 1921. அடுத்து கள்ளுக்கடை மறியலின் போது பெரியார் வெட்டிய தென்னை மரங்களின் எண்ணிக்கை எவ்வளோங்க? 500. தாதம்பட்டி தோட்டம், தாதம்பட்டி தோட்டத்தில் வந்து 500 மரங்களை வந்து வெட்டி வீழ்த்துறாரு. அடுத்து பெரியார் வந்து சிறையில் இருந்தபோது கள்ளுக்கடை மறியலை முன்னின்று நடத்திய பெண்கள் யார் வந்து பார்த்திங்கன்னா நாகம்மை மற்றும் கண்ணம்மாள். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள் வந்து முன்னின்று நடத்துகிறாங்க, நாகம்மையும் கண்ணம்மாளும். அடுத்து பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1923 தான் இவர் பெரியார் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவர் வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வைக்கம் ஆலை நுழைவு போராட்டத்திலிருந்து வெற்றி பெற்றதுனால 1924 வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுறாரு. அது பார்த்திங்கன்னா கேரளாவில் வைக்கன்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஆலய நிலையத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த இடத்துல வந்து போராட்டம் நடத்தி அதில் வந்து ஆலய நிலையத்துலேருந்து வெற்றி பெற்றதுனால வந்து அவர் வந்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுறாரு 1924. அடுத்தது சேரன்மாகா தேவி குருகுலத்தை நடத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா யாருங்க? வாவே சு ஐயர். வாவே சு ஐயர் தான் என்ன பண்ணுறாருன்னா சேரமா தேவி குருகுலத்தை வந்து நடத்துகிறவர். அடுத்து குருகுல போராட்டத்திற்கு பெரியார் எவ்வளவு நிதி உதவி வழங்கினார் பார்த்திங்கன்னா ரூபாய் 500. குருகுல போராட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து 500 ரூபா நிதி வழங்குறாரு. அடுத்து காங்கிரஸில் பெரியார் வற்புறுத்திய முக்கிய கோரிக்கை எது பார்த்திங்கன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். என்னதுங்க? காங்கிரஸில் வந்து பெரியார் வற்புறுத்திய முக்கிய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாரிய பிரதிநிதித்துவம். பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய மாநாடு எது பார்த்திங்கன்னா 1925 காஞ்சிபுரம் மாநாடு. காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிய மாநாடு பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் நடைபெற்ற மாநாடு 1925, அந்த மாநாட்டிலேருந்து வெளியே வந்துட்டார். அடுத்து சுயமரியாதை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1925. சுயமரியாதை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1925. பெரியார் வந்து நாயக்கர் பட்டத்தை துறந்த மாநாடு எதுங்க? செங்கல்பட்டு மாநாடு 1929 என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நாயக்கர் என்ற பட்டத்தை வந்து திறந்துடுறாரு. அடுத்து பெரியார் ரஷ்யா சென்ற ஆண்டு வந்து பொறுத்த வரைக்கும் 1932. என்ன வருஷங்க? 1932 வந்து பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. அடுத்து ஈரோடு திட்டம், ஈரோடு ப்ரோக்ராம் அது வந்து யாரால் வகுக்கப்பட்டது? பெரியார் மற்றும் சிங்காரவேலன். இது முக்கியமான கேள்வி. ஈரோடு திட்டம்ன்றது பார்த்திங்கன்னா யாரால் வகுக்கப்பட்டதுன்னா பெரியார் மற்றும் சிங்காரவேலன். பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. அடுத்தது பெரியார் என்ற பட்டத்தை ஈவேராவிற்கு வழங்கியவர் யாருங்க? நீலாம்பிகை அம்மையார். மரமொழி அடிகள் இருக்கிற அவங்களுடைய மகள் தெரியும்ல உங்களுக்கு, தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் பார்த்திங்களா, அவங்களுடைய மகள். அது பார்த்திங்கன்னா வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்கள் தனியாக அவங்க அகர முதலில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க தான் நீலாம்பிகை அம்மையாரை தான் வந்து பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா
சரி ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வந்து சூட்டியவர் பெண்கள் மாநாட்டில். அடுத்து 1944 நீதி கட்சி எவ்வாறு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து நீதி கட்சியின் பெயரை மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தவர் யாருங்க? அண்ணா வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வரார். நீதி கட்சியை வந்து பெயர் வந்து மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தார். அடுத்து திராவிட நாடு என்ற கோரிக்கையை பெரியார் வந்து முன்வைத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1939. அடுத்து பெரியார் இயற்கை எய்திய ஆண்டு பார்த்திங்கன்னா 1973 டிசம்பர் 24 வந்து அவர் வந்து இயற்கை எய்தார். அடுத்தது சுயமரியாதை இயக்கம் தோற்றமும் வளர்ச்சியும். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு எங்கு நடைபெற்றது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு 1929 வந்து நடைபெற்றது. என்ன வருஷங்க? 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் நடைபெற்றது. அடுத்தது செங்கல்பட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருங்க? சவுந்தரபாண்டியன். செங்கல்பட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருங்க? சவுந்தரபாண்டியன். அடுத்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் எதுங்க? குடியரசு. 1925 தொடங்கப்பட்டது. அடுத்தது பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எதுங்க? ரீவோல்ட். 1928. அடுத்து பெரியார் தொடங்கிய பிற இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சி அப்படின்றது ஒரு இதழ் 1933லையும், பகுத்தறிவு வந்து பார்த்திங்கன்னா 1934லையும், விடுதலைன்றது வந்து 1935 தொடங்கியிருக்கிறார். அடுத்து சுயமரியாதை இயக்கத்தின் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பகுத்தறிவும் சுயமரியாதை தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இரு கண்களாக சொல்லக்கூடியது என்னென்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு ஒன்றும், மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை. அடுத்து சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாகப்பட்டன்னு பார்த்திங்கன்னா 1967 அண்ணாதுரை அவர்களுடைய காலத்தில். அடுத்தது சுயமரியாதை இயக்கம் எதை ஒழிக்க வந்து பாடுபட்டது பார்த்திங்கன்னா சாதி மற்றும் தீண்டாமைக்காக வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து அது ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டது. அடுத்தது இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? இது வந்து பார்த்திங்கன்னா 1930 ஈரோடு மாவட்டத்தில் வந்து நடைபெற்றது, ஈரோட்டில். அடுத்து ஈரோடு மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் ஜெயகர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குறார். யாருங்க? ஈரோடு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர். அதாவது சுயமரியாதை மாநாட்டில் வந்து இரண்டாவது மாநாடு நடக்குது 1930 ஈரோட்டில். இது வந்து தலைமை தாங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் ஜெயகர்ன்றவர் வந்து தலைமை தாங்குறார். அடுத்து மூன்றாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெற்றது? விருதுநகர். இது வந்து 1931 நடைபெறுது. அடுத்து விருதுநகர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருங்க? ஆர்கே சண்முகம் செட்டியார். ஆர்கே சண்முகம் செட்டியார் தான் என்ன பண்ணுறாரு? விருதுநகர் மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. அடுத்து சுயமரியாதை இயக்கத்தின் சமூக கொள்கை என்னங்க? சமூக சமத்துவம். சுயமரியாதை இயக்கத்தை வந்து சமூக கொள்கையை எது சொல்கிறாங்கன்னா சமூக சமத்துவம். அடுத்து சமதர்மம் என்ற கொள்கையை பெரியார் யாரிடமிருந்து உள்வாங்கினார்? யாரிருந்து உள்வாங்கினார் பார்த்திங்கன்னா சிங்காரவேலர். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா சமதர்மம் என்ற கொள்கையை வந்து சிங்காரவேலர் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு? உள்வாங்கியிருக்காரு. அடுத்தது பெரியார் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றதன் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமை தத்துவங்களை அறிவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு? ஐரோப்பிய நாடுக்கு சென்று வந்திருக்காரு. அடுத்தது சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு. இதில் பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு போராட்டத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் யாருங்க? பெரியார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பெரியார் நடத்திய போராட்டம் வந்து வைக்கம் போராட்டம். அடுத்தது பெரியார் எந்த புத்தகத்தை பகுத்தறிவு பேழை என வந்து கருதுறாரு பார்த்திங்கன்னா திருக்குறள். பெரியார் வந்து பகுத்தறிவு பேழைன்னு சொல்லிட்டு எந்த புத்தகத்தை சொல்கிறாரு பார்த்திங்கன்னா திருக்குறள் சொல்கிறாரு. அடுத்து புராணங்களை பெரியார் ஏன் வந்து எதிர்க்கிறார் பார்த்திங்கன்னா அவை பகுத்தறிவுக்கு ஓவாதவை என்பதால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பெரியார் உருவாக்கிய புதிய எழுத்து சீர்திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1978 தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்து வந்து மனு தர்மத்தை பெரியார் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறார் பார்த்திங்கன்னா அது வந்து சாதி பாகுபாட்டை தூண்டியதால். அடுத்தது பெரியார் எந்த மதத்தையும் சாராதவர், அவர் ஒரு நாத்திகர். கடவுள் இல்லை என்பது யாருடைய முழக்கம்? கடவுள் இல்லைன்னு பார்த்திங்கன்னா பெரியாருடைய முழக்கம். அடுத்தது பெரியார் எதை வந்து மனிதனின் விலங்கு என்று அழைத்தார் வந்து சாதியை வந்து மனிதனின் விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கலப்பு திருமணங்களை ஆதரித்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம். அடுத்து பெரியார் எந்த ஆண்டு தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை ஆதரித்தார் அப்படின்னா 1947 வந்து பெரியார் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை வந்து ஆதரிக்கிறாரு. அடுத்து ஆலை நிலைய போராட்டங்களை ஆதரித்த பெரியார் வந்து எதை வந்து முன்னிறுத்துறாரு பார்த்திங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுதல் அப்படின்றத வந்து முன்னிறுத்துறாரு. அடுத்தது பெரியார் வந்து ஈரோட்டில் நடத்திய ஆலை நுழைவு போராட்டம் எது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நகர்ப்புற கோயில் நுழைவு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈரோட்லேயும் வந்து ஆலை நுழைவு போராட்டம் நடத்துகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நகர்ப்புற கோயில் நுழைவுன்னு சொல்லலாம். அடுத்து தீண்டாமை ஒரு பாவம் என கூறியவர் வந்து பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது சொல்கிறாரு. அடுத்து வந்து பெரியார் வந்து எந்த நூலை திராவிடர்களின் வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்திங்கன்னா
திருக்குறளை சொல்கிறார். பெரியார் வந்து திராவிடர்களின் வாழ்வியல் நூல்னு சொல்ல நூலை வந்து பொறுத்த வரைக்கும் திருக்குறள். அடுத்தது பெண்ணுரிமை மற்றும் சமூக நீதி. பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு வந்து கேள்வி. இது வந்து இந்த நூல் எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார். பெண் வந்து ஏன் வந்து அடிமையானார் அப்படின்ற நூல் எழுதினவர் யாருங்க? பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என பெரியார் தீர்மானம் நிறைவேற்றிய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றாரு. அடுத்து குழந்தை திருமணத்தை எதிர்த்த பெரியார் ஆதரித்த திருமணம் எது வந்து வேணால் விதவை திருமணம். குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு, அதே வந்து விதவை திருமணத்தை வந்து ஆதரிக்கிறார். அடுத்தது குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங். இது வந்து 1930களில் வந்து பேசியவர் யாருங்க? பெரியார். இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 1930 பெரியார் பேசுகிறார். அடுத்து தேவதாசி முறை ஒழிய பாடுபட்ட பெரியார்களை வந்து தோழர் வந்து பார்த்திங்கன்னா யாருங்க? தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு வந்து பாடுபட்ட பெரியார்கள் வந்து தோழர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்தது பெண்களுக்கு கல்வி இன்றியமையாதது என கூறியவர் யாருங்க? பெரியார். பெரியார் எதை ஒரு பெண்ணின் அடிமைத்தனத்தின் சின்னமாக கருதினார்? வந்து தாலி. அடுத்தது பெண் விடுதலைக்கான பெரியாரின் முக்கிய முழக்கம் எதுங்க? பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும். அவர் வந்து முக்கிய முழக்கமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் விடுதலைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பொருளாதார சுதந்திரம் வந்து பெறப்படணும்னு சொல்கிறாரு. அடுத்து சுயமரியாதை திருமணங்களில் புரோகிதர்களுக்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. சுயமரியாதையில் அவருடைய இதில் வந்து பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் புரோகிதர்கள் இருக்க மாட்டாங்க. பெண்கள் தங்கள் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் எடுத்துட்டோன்னா சாதி பெயரில் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பெரியார் எந்த பணியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு? பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியில் வந்து 50% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தற்கால பெண்களுக்கு பெரியார் வந்து வழங்கிய அறிவுரை வந்து பார்த்திங்கன்னா துணிச்சல் மற்றும் பகுத்தறிவு. அடுத்த கேள்வி, நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகம். நீதி கட்சியின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா 1920 1937 வரைக்கும். நீதி கட்சியின் முதலமைச்சர் யாருங்க? சுப்பராயலு ரெட்டியார். அடுத்து நீதி கட்சியின் சாதனைகள் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பாரி இடஒதுக்கீடு 1921 1922. அடுத்தது அரசு பணியாளர் தேர்வாணையம் PSC எப்போது அமைக்கப்பட்டது? பார்த்திங்கன்னா 1924 நீதி கட்சி ஆட்சியில் வந்து இது வந்து PSC வந்து அமைக்கிறாங்க. அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1926. அடுத்து நீதி கட்சியை மீட்டெடுக்க பெரியார் செய்த மாற்றம் என்னதுங்க? சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. அடுத்து நீதி கட்சியின் கடைசி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலம் 1944 நடைபெற்றது. அடுத்து திராவிடர் கழகம் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஒரு சமூக இயக்கம். அடுத்தது திராவிட கழகத்தின் கொடி நிறம் என்னங்க? கருப்பு. அப்படின்னா என்னதுங்க? அதுக்கு பொருள் வந்து தொக்கம். நடுவில் உள்ள சிவப்பு வந்து பார்த்திங்கன்னா புரட்சி. அடுத்தது 1947 ஆகஸ்டில் 15 பெரியார் ஏன் தொக்க நாளாக வந்து அறிவிக்கிறார்னா ஆரிய ஆதிக்கம் தொடரும் என்று அஞ்சியதால் வந்து அந்த தொக்க நாளாக அறிவிக்கிறாரு. அடுத்து அண்ணாதுரை திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற ஆண்டு வந்து 1949. அடுத்து பெரியார் எப்போது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார்? 1949 ஜூலை 9 வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொள்கிறார். அடுத்து பெரியார் மறைந்த போது அவரோட வயது வந்து 94. அடுத்து மொழி மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள். பெரியார் இந்தி திணிப்பை முதலில் எதிர்த்த ஆண்டு வந்து என்ன வருஷங்க? 1937 to 38. அடுத்து வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ன மொழியோர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் 1938. அடுத்து பெரியார் எந்த மொழியை கற்க வலியுறுத்தினார்னா ஆங்கிலம் வந்து அறிவியல் வளர. அடுத்தது எழுத்து சீர்திருத்தத்தில் நா, நை, நோ போன்ற வரி வடிவங்களை வந்து மாற்றியவர் வந்து பெரியார். தமிழில் வந்து இதெல்லாம் மாற்றுகிறார். அடுத்து சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்த பெரியார் எதை ஆதித்தார்னா தூய தமிழ் பகுத்தறிவு. அடுத்து பெரியார் நடத்திய பகுத்தறிவு இதழின் நோக்கம் என்னங்க? அறிவியல் சிந்தனைகளை பரப்புவது. அவர் பகுத்தறிவு இதழின் நோக்கம் என்னன்னா அறிவியல் சிந்தனை வந்து பரப்புவது தான். அடுத்து பெரியார் எதை ஒரு மொழியின் வளர்ச்சியாக கருதினார் வந்து பார்த்திங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகளை அம்மொழியில் விளக்குவது. அடுத்தது அரசியல் சந்திப்புகள் மற்றும் இதர தகவல்கள் பற்றி. அடுத்தது பாருங்க, பெரியார் வந்து காந்தி எங்கே முதல் சந்திக்கிறார்? பார்த்தீங்கன்னா 1927 பெங்களூரில் வந்து முதல் சந்திக்கிறார். அடுத்து பெரியார் மற்றும் ஜின்னா இடையிலான சந்திப்பு எப்போது நடந்தது? பார்த்திங்கன்னா 1940 வந்து பெரியார் வந்து ஜின்னாவும் சந்திக்கிறாங்க. அடுத்து ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் யாருங்க? பெரியார் 1953 வந்து எதிர்க்கிறாரு. அடுத்து காமராசரை பெரியார் எவ்வாறு அழைக்கிறாருன்னா பச்சை தமிழர்னு சொல்லிட்டு காமராசர் வந்து பெரியார் வந்து அழைக்கிறார். அடுத்து பெரியார் எந்த பிரதமரின் வந்து இடஒதுக்கீடு கொள்கையை ஆதரித்தார்னா நேரு. முதலாவது சட்டத்திட்டத்தில் வந்து நேரு பிரதமர் இருக்கும்போது முதலாவது சட்டத்திட்டத்தை வந்து இடஒதுக்கீடு கொள்கையை வந்து ஆதரிக்கிறார். அடுத்து அரசியல் சட்டத்திருத்தம் ஆர்டிகல் வந்து 15 4 வர காரணமாக இருந்த போராட்டம் யாருடையதுன்னா
பெரியார். அடுத்தது யுனெஸ்கோ வந்து பெரியாருக்கு வழங்கப்பட்ட பட்டம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு 1970 வந்து இவருக்கு வந்து பட்டம் வழங்குறாங்க. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட தொடர்ச்சியாக வந்து பார்ட் 2 வீடியோ வந்து தொடர்ந்து வெளியாகும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட்டடாக இருங்க. நன்றி, வணக்கம்.